இதுல என்னன்னா இன்றைக்கு திரைப்படங்களை பார்க்க வைப்பது என்பது பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல திரையரங்கத்தை விட்டால் பொழுது போவதற்கான இடங்களே இல்லாமல் இருந்துச்சு. இப்ப கைகள் ஒவ்வொருத்தருடைய கைகள்லையும் அலைபேசி வந்ததற்கு பின்பு பார்க்கப்படாத படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள், லட்சக்கணக்கான படங்கள்லாம் யூடியூப்ல இலவசமாக காண கிடைக்கும். அப்ப பொழுதுபோக்குக்கான வாய்ப்பு என்பது இன்றைக்கு பல்கி பெருகி கிடக்கிற காரணத்தினால பொழுதுபோக்கை தேடி ஒருத்தர் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சினிமா பார்க்க வைப்பதற்கு வீடுகளுக்குள்ளேயே ஓடிடி தளம் விட்டது. சேட்டலைட்டுக்குள்ள படம், தினசரி படங்கள் திரும்ப திரும்ப ஒளிபரப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர்ல படம் பார்க்கறாங்க, லேப்டாப்ல பார்க்கறாங்க, சின்ன சின்ன எல்லாத்திலையுமே படம் பார்த்து கொண்டே இருக்கிற வாய்ப்பு நமக்கு பெருகிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில திரையரங்கத்திற்கு ஒருத்தனை ரசிகனை வர வைப்பதற்கு பெரிய ஸ்டார் படமா இருக்கணும். இது ஏற்கனவே ஸ்டார் படம் தான், மோகன்லால் படம். இருந்தாலும் அதை தாண்டி சர்ச்சை இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஆட்கள் வருவாருங்கனால இந்திய அளவிலே பாஜக குறித்த ஒரு கருத்தை முன்வைத்து அங்கு சர்ச்சையை உண்டாக்கி விட்டு தமிழ்நாடு குறித்த ஒரு சர்ச்சையை டயலாக்கா வச்சுட்டாங்க, காட்சிப்படுத்தல.